பிள்ளையார் தோன்றிய கதை. பிள்ளையார் பிறப்பைப் பற்றி பல புராணக் கதைகள் இருந்தாலும் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியுடன் தொடர்புடைய கதை இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. ஒருமுறை பார்வதி தேவி நீராடச் சென்றார். அப்போது யாரும் தன்னை உள்ளே அனுமதிக்காமல் தனிமையைக் காக்க ஒரு துணையை உருவாக்க விரும்பினார். சிவபெருமான் எந்நேரமும் தியானத்தில் இருப்பதாலும் அவர் எப்போதும் உள்ளே வந்துவிடுவதாலும் இந்த முடிவை எடுத்தார். பார்வதி தேவி தன் உடலில் பூசியிருந்த சந்தனம், மஞ்சள் போன்ற கலவைகளை திரட்டி அதிலிருந்து அழகான பலம் பொருந்திய ஒரு சிறுவனை உருவாக்கினார். அந்தச் சிறுவனுக்கு உயிர் கொடுத்து தன் குளியலறை வாசலில் காவலாக இருக்க பணித்தார். நான் உள்ளே இருக்கும் வரை யாராக இருந்தாலும் சரி, உள்ளே வர அனுமதிக்காதே என்று உத்தரவிட்டார். சிறிது நேரம் கழித்து சிவபெருமான் அங்கே வந்தார். உள்ளே செல்ல முயன்றபோது வாசலில் இருந்த அந்தச் சிறுவன் சிவபெருமானைத் தடுத்தான். என் தாயார் உள்ளே இருக்கும் வரை நீங்கள் உள்ளே செல்ல அனுமதி இல்லை என்று மரியாதையுடன் கூறினான். தான் யார் என்பதை சிறுவன் அறியாததால் சிவபெருமான் கோபம் கொண்டார். தான் தந்தை என்றும் உள்ளே செல்ல அனுமதி வேண்டும் என்றும் கூறியும் சிறுவன் பிடிவாதமாக மறுத்தான். தன்னைத் தடுத்தவன் யாரோ தன் மனைவி உருவாக்கியவன் என்று தெரியாமல் சிவபெருமானுக்கு கடும் கோபம் வந்தது. கோபத்தின் உச்சத்தில் சிவபெருமான் தன் திருசூலத்தால் அந்தச் சிறுவனின் தலையே துண்டித்தார். சிறுவன் இறந்த சத்தம் கேட்டு வெளியே வந்த பார்வதி தேவி தன் மகன் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதைப் பார்த்து அதிர்ச்சியடைந்து கோபம் கொண்டு துக்கத்தில் அழுதார். பார்வதியின் துக்கத்தைப் பார்த்த சிவபெருமான் தனது தவறை உணர்ந்தார். பார்வதியை சமாதானப்படுத்தவும் சிறுவனுக்கு மீண்டும் உயிர் அளிக்கவும் முடிவு செய்தார். உடனடியாக அங்கிருந்த பூத கணங்களை அழைத்து வடக்கு நோக்கி படுத்து கிடக்கும் நிலையில் முதலில் எந்த உயிரினம் தென்படுகிறதோ அதன் தலையைக் கொண்டு வாருங்கள் என்று உத்தரவிட்டார். பூத கணங்கள் சென்றபோது வடக்கு நோக்கி படுத்திருந்த ஒரு யானையின் தலையைக் கண்டனர். அவர்கள் உடனடியாக அந்த யானையின் தலையைக் கொண்டு வந்து சிவபெருமானிடம் கொடுத்தனர். சிவபெருமான் அந்த தலையைச் சிறுவனின் உடலில் பொருத்தி அவனுக்கு மீண்டும் உயிரளித்தார். யானைத் தலையைப் பெற்ற அந்தச் சிறுவனுக்கு சிவபெருமான் பல வரங்களைக் கொடுத்தார். இன்று முதல் நீ கணங்களின் தலைவன் கணபதி ஆவாய். நீ விநாயகர் என்றும் அழைக்கப்படுவாயு. யாராக இருந்தாலும் எந்தச் செயலையும் தொடங்குவதற்கு முன் உன்னை வணங்கினால் மட்டுமே அந்தச் செயல் வெற்றியடையும். இப்படியாக விநாயகர் யானை முகத்தோடும் அனைத்து வழிபாடுகளிலும் முதலிடம் பெறும் கடவுளாகவும் ஆனார்.